அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். என்னுடைய பேர் ஆர்.வி. செல்வகுமார். தென் சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக கழக பணியாற்றி வருகின்றேன். இன்றைக்கு அமாவாசை முன்னேற்றும் தீபாவளி முன்னேற்றும் எக்மோரில் மாநகராட்சி சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு காப்பகத்தில் மத்திய அரசுவை இனிப்போடும் உணவும் அவர்கள் அடைவதற்கு தீபாவளிக்காக புத்தாடையும் அந்த மனக்காப்பத்தில் இருக்கின்ற அத்தனை முதியோரும் பெண்களும் இருக்கின்றார்கள். அவரோடு சேர்ந்து டப்பாசு வெடித்து புஷ்பானம் ஏற்றி நல்ல நிகழ்வாக மகிழ்ந்திருந்தோம். அவரோடு சேர்ந்து இந்த தீபாவளியை சிறப்பாக நாங்கள் கொண்டாடினோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாதையிலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பாதையிலும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய பாதையிலும் கடந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாதையில் அன்னதானம் வழங்குவதும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்த அவருடைய ரசிகனாக இருந்து இந்த பணியை தொடர்ந்து பல்வேறு பகுதியிலே இருக்கின்ற முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், மனநோய் பாதிக்கப்பட்ட இல்லம், அங்கேயெல்லாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் மதிய உணவை எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய மூத்த மாப்பிள்ளை அசோக் அவர்களும் மகள் தமிழ்ச்செல்வி அவர்களும் இன்னொரு மாப்பிள்ளை ஜனஜெயிலும் இளவரசி அவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தொடர்ந்து நாங்கள் இந்த நற்பணியை செய்து வருகின்றோம். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் இருந்தாலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்தநாளிலும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய பிறந்தநாளிலும் இப்படி நடக்கின்ற நிகழ்ச்சிகளை முதியோர் இல்லத்திலும் ஆதரவற்ற மனநோய் பாதிக்கப்பட்ட இல்லத்திலும் சென்று அவர்களுக்கு உணவும் புத்தாடையும் வழங்கி வருவதை நான் வாடிக்கையாக கொண்டு இந்த பணியை செய்து வருகின்றேன். எல்லோரும் இந்த மீடியா தொலைக்காட்சி மூலியமாக பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற நல்ல நிகழ்ச்சிகள், பண்டிகை காலத்தில் நம்மளோடு இருக்கின்ற அனைவரும் மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் முன்வந்து உங்கள் கரங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் இந்த எக்மோரில் அமைந்திருக்கின்ற மாநகராட்சி உள்பட்ட மனநோய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த தீபாவளி முன்னேற்றம், அமாவாசை முன்னேற்றம்
அறுசுவை விருந்தினும் புதிய புடவை பட்டாசு அத்தையும் தந்து மகிழ்ந்திருக்கின்றேன். எல்லோரும் இதே போல தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு செல்வகுமார் சார் நம்மளோடு ஒரு ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்தும் மனநல காப்பகம், பெண்களுக்கான மனநல காப்பகத்தில் இன்னைக்கு அமாவாசை மற்றும் தீபாவளி முன்னிட்டு எங்களுக்கு ஐயா இன்னைக்கு ஒரு சிறப்பு உணவு கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட இணைந்து அவங்க குடும்பம், அவங்களோட மாப்பிள்ளை அசோக் மற்றும் அவங்க மகள் இந்த தமிழ் செல்வி அவங்க ஒரு சிறப்பான உணவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கும் பயனாளிகளுக்கு ஒரு நல்ல சாரி கொடுத்துருக்காங்க, இனிப்புகள் வழங்கியிருக்காங்க, பட்டாசு வெடிச்சாங்க இன்னைக்கு. ஸோ இந்த நாளை ஒரு மெமரபிள் டேவா எங்களுக்கு மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சார். எங்களுடைய ஃபவுண்டர் டாக்டர் நாகராணி மேடம் சார்பாகவும் இங்க இருக்கிற பணியாளர் சார்பாகவும் இன்மேட் சார்பாகவும் எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். ஸோ இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுணங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ இந்த ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்றது எக்மோர்ல மாத்திரம் இல்லை, ஸோ 8 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ அம்ஜிக்கரையில இருக்கு, பூந்தமல்லியில இருக்கு, திருமலவாயில இருக்கு, பட்டாபிரா மாவடியில இருக்கு. ஸோ எங்களுடைய மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 390 பேர் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க எந்த ஹோம்ல வந்தாலும் நீங்க விசிட் பண்ணிட்டு அங்க இருக்கிற மன வளர்ச்சி குன்றிய பசங்களுக்கும் சரி, இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் சரி, சின்ன மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் இருக்காங்க, அவங்களுக்கும் ஸோ ஒரு வேளை உணவு நீங்க கொடுக்கலாம். ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய எல்லா நல்ல தினங்களை எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு மீண்டும் எங்களுடைய ட்ரஸ்டின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.